களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். அவர் தயை என்றைக்கும் தாசரோடு நிலைக்கும். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, மாதத்தினுடைய முதல் நாள் காலை பொழுதிலே உங்களை இந்த காணொலி வழிபாட்டின் மூலமாக சந்திப்பதில் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த வழிபாட்டிலே திருச்சபையினுடைய குடும்பத்தின் மக்கள் நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த வழிபாட்டிலே பங்கடைபடியாகவும் இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் பெற்று அதை தியானித்து அதன் வழியாக தெய்வ சமாதானத்தை, தெய்வ வழிகாட்டுதலை, தெய்வ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திராய்க்கிறவர்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான மாதத்தின் முதல் நாள் அதிகாலை பொழுதிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, சென்று போன மாதத்தின் நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகளிலே கர்த்தர் போதுமானவராகவும் சகையராக இருந்து எங்களை பரிபூரணமான வழிகளில் நடத்தி வந்த தயவுக்காய்க்கு நன்றி செலுத்துகின்றோம். அவனமாகவே கிருபையாய் பெற்றிருக்கிற இந்த புதிய மாதத்தின் நாட்கள் முழுவதும் மோடு கூட நாங்கள் பயணிக்கத்தக்கதாக நீர் எங்களுடைய இல்லத்தின் தலைவராக இருந்து எங்களை கரம் பிடித்து உடைய ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தத்தக்கதாக எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். சுவாமி, எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளை இந்த வழிபாட்டின் மூலமாக நாங்கள் தூங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பார்க்கிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டிலே நீர் கொடுக்கின்ற உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன் வழியாக கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த காணொலியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவரவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நீர் நிறைவாய் தந்து வழிநடத்தபடிக்கும் ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு உதவி செய்து வருகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். துதி கன மகிமையும் செலுத்துகின்றோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் உண்டாகும் ஆராதிக்காரமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவை பாமலக்கிதம் 267 யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமலக்கிதம் 267. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய். பாமலக்கிதம் 267. Say
புண்ணியனாரை போற்றும் பாவம் போக்க பரிநிஜமிதான் பாடுபட்டு பிராணதியாகம் செய்து வானலோக வாசலை திறந்தார் மாதர்காவே சுத்திரமென்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா அருள்நாதம் வசதிக பரஞ்சோதி வல்லநாதம் கருணை நாயகா போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வேணோ மானோ இசைந்து பாடவோம் போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும் ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியிலாவே லோகம் ஏகும் தேவியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. காலை மாலை ஆராதனை ஒழுங்குமுறையில் இரண்டாவது வழிபாட்டு முறையை யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வரியரமானவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆறுதலையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். சற்று நேரம் நாம் அமைதலாக இருந்து முழங்கால் படிட்டு நம்முடைய பாவங்கள், பிழைகள், குற்றங்கள், குறைவுகள் யாவற்றையும் உணர்ந்த மக்களாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்வுடன் அறிக்கை செய்வதற்கு உதவியாக முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்கள் வழிகளை விட்டு வழிகளைப் போனோம். எங்களது யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுமை இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிகள் குற்றவாளிகளாய் எங்களுக்கு தப்பிதங்களை அனைத்து எங்களுடைய பொறுமையாயிரும். பாவத்திற்கு சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராய் விடுகிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக.
நாம் அனைவரும் எழுதிருந்து 95ஆம் சங்கீதத்தை சேர்ந்து சொல்லுவோம். சங்கீதம் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சகித்துப்பட்ட கடவுள் வாருங்கள். துதித்துடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரமுடையது அவரே உண்டாக்கினார். வட்டாந்திரங்களை கருத்து நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாமும் மேய்ச்சி ஜனங்களும் கைகளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி வனாந்திரத்தில் போக முடிந்த போது சோனால் நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்களை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாக நான் அவர் சந்ததியை யோசித்து அவர்கள் போயிருந்தீங்களை ஜனம் என்றும் அறியாதவர்கள் பிரவேசித்தது என்று கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவோ குமாரனோ பரிசுத்த சபையர் அவர்கள் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 45 வரை. யோசுவா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. வாசிக்க வேண்டிய வேதபடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக காலை பொழுதிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் எந்த வார்த்தைகளை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அவளோடு கூட கேட்கும்படிக்கும் ஒரு சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆவியர் தாமே என்னோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும்.
நீர் கொடுக்கின்றபடி வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களில் தங்கியிருந்த ஆண்டவரே, அவைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழவும் கனி கொடுக்கும் எங்களுக்கு அருள் பாராட்டும். அடிமையை முழுதுமாக மறைத்தருளும். நீர் மாத்திரம் மகிமையாக வெளிப்படும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரலோக தந்தையே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, மாதத்தின் முதல் நாளிலே கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். கடந்து வந்த 9 மாத காலங்களாகவும் கர்த்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நம்மை வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய வழிகாட்டுதல்கள் அனைத்தும் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய அறிவிற்கும் எட்டாத நிலைகளிலே அவருடைய நம்மை வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக இப்படிப்பட்டதான தடைப்படுத்தப்பட்டதான இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மைகள் என்று சொல்கின்ற பொழுது எண்ணிக்கை கடங்காத நன்மைகள். அவைகளெல்லாம் நாம் பட்டியலிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் காலம் நமக்கு அதற்கு போதாதவைகள். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்கிற நண்டமாக 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே விதமாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 10வது மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க இருக்கின்றார் என்பதை ஒருவேளை நாம் ஆவலோடு கூட நாம் காத்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். ஒரு சிலர் நமக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்கப் போகிறது, அல்லது ஒரு சிலர் நான் விரும்புகின்ற வார்த்தை எனக்கு கிடைக்குமா, அல்லது அவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் வழியாக நான் விரும்புகின்றதான அல்லது தேடுகின்றதான அல்லது எதிர்நோக்கி இருக்கிறதான சமாதானம் எனக்கு கிடைக்குமா என்றெல்லாம் ஒருவேளை பல்வேறு நிலைகளிலே நாம் சிந்தனைகளை நாம் செலுத்திக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், நவாசிக்க அருமையான வேத பகுதியாக யோசுவாவினுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று இங்கே ஆண்டவர் யோசுவா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உந்துதலின் செய்தியை நாம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு தலைப்பு என்ன சொல்ல வேண்டும் என்றால், எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று. All came to pass என்று நாம் இதை ஆங்கிலத்தில் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாம் எதிர்நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிலைகளை கடந்து வந்ததன் பின்பதாக நினைப்போம், இது இவ்வளவு பெரிய காரியத்தை நான் கடந்து வந்தேன், இவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே இந்த காரியத்தை கடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் என்று நாம் பல சந்தர்ப்பங்களில் பல சூழல்களில் நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், யோசுவாவை கொண்டு நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் முடித்திருக்கின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பேரிலே நான் வைத்த எல்லா கிரியைகளையும் நான் செய்து முடித்திருக்கின்றேன். எப்படி நான் முடித்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், நிறைவேற்றி நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரோடு கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட உறவாடி கொண்டு தான் இருக்கின்றார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம், நீங்கள் நானும் தெரிந்தெடுத்திருக்கின்றதான தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொன்னால், வார்த்தைகளினாலே உறவாடுகிற தெய்வமாக இருக்கின்றார். ஒருவேளை நாம் அவரை நாம் பார்க்க முடியவில்லை என்றாலும் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் வழியாக இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், அவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயலாக இருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட குணாசியம் கொண்டவராக இருக்கின்றார் என்பதையெல்லாம், அது மாத்திரமல்ல இறைவன் எப்படி நம்மை நடத்தி கொண்டு போகின்றார் என்பவைகள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, வெளிப்படையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறுக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம், நல்வார்த்தைகளில் எல்லாம், ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை,
எல்லாம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றின கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர்களை படைத்த ஆண்டவர் தான் நம்மையும் படைத்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தவர் தான் நமக்கும் வாழ்வை கொடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு எந்த தேசத்தை கொடுத்தாரோ அதே போல நாம் வாழ்ந்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தது போல பாலும் தேனும் ஓடுகிற வளமுள்ள தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராயிருந்து நிறைவேற்றி கொடுத்தது போல இன்றைக்கு இந்திய மக்களாகி நீங்களும் நானும் சகலவிதமான வளங்களும் பெற்றதான தேசத்திலே நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியம் பாக்கியம். அதை நாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த மாதத்தின் நாட்களிலே சொல்லுகின்ற காரியம் எல்லாவற்றையும் நான் செய்து நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன், நிறைவேற்றி வைத்திருக்கிறேன். எப்படி நிறைவேற்றி வைத்திருக்கிறேன்? என் வார்த்தைகளினாலே உனக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், நிறைவேற்றி நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சற்று நாம் கடந்து வந்ததான மாதத்தின் நாட்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சூழல்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை விதமான ஆபத்தினுடைய இக்கட்டான சூழல்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை விதமான பிரச்சனைகளோடு கூட நாம் பிரச்சனைகளை சுமந்தவர்களாக களைத்து போனதான ஒரு கசப்பின் அனுபவத்தோடு கூட ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த கசப்பினுடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றினுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை தேற்றி இருக்கின்றார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர் புதிதான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கின்றார். அது மாத்திரமில்லை, நம்முடைய கரங்களிலே தவழத்தக்கதாக அவருடைய வார்த்தைகள் அடங்கியதான ஜீவனை கொடுக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடியதான வாழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக்கிய திருமுறை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புகின்றார். பல்வேறு விதமான தொலைக்காட்சி நிகழ்வுகள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியிருக்கின்றார். பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் ஆண்டவர் கிரியை செய்த அந்த அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பியிருக்கின்றார். இப்படியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தம்முடைய வார்த்தைகளினாலே ஆண்டவர் சகலவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அவருடைய வார்த்தை தவறி போகவில்லை? அதை நாம் சற்று நாம் யோசிக்க வேண்டும். ஏன் அவருடைய வார்த்தை தவறி போகவில்லை? அவருடைய வார்த்தையானது உத்தமம் நிறைந்ததாயிருக்கிறது. அவருடைய வார்த்தையானது செய்கைகளும் சத்தியம் நிறைந்ததாயிருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? உத்தமம். ஏன் நினைச்சினால் கர்த்தர் உத்தமராயிருக்கின்றார். கர்த்தருடைய செய்கைகளிலே சத்தியத்தை விளங்கப்படுகிறார். கர்த்தருடைய செய்கைகளிலே கிரியைகளிலே நற்செய்தியை அவர் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறவராயிருக்கின்றார். ஒருவேளை ஒரு சமயத்தில் நமக்கு ஒருவேளை நாம் சந்திக்கின்ற சூழல்கள், இக்கட்டான சூழல்கள் ஒருவேளை நமக்கு ஒரு பெரும் சுமையை போல காணப்படலாம். எதற்கு ஆண்டவர் இந்த சிக்ஷையை எனக்கு அனுப்பியிருக்கிறார்? எதற்கு ஏன் இந்த துன்பம் எனக்கு வந்தது? எதற்கு ஏன் இந்த பாடுகளுக்குள் நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஆரம்பத்தில் இந்த துன்பத்தை அந்த சந்திக்கின்ற சூழல்களில் நாம் ஒருவேளை புலம்பலாக நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அந்த சிக்கல்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்ததன் பின்பதாக ஒரு விடுதலை பெறுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. காரணம் என்று சொன்னால் அவர் கிரியைகளிலே அவர் சத்தியம் உள்ளவராயிருக்கின்றார். அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளிலே அவர் எப்பொழுதும் அதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களாகிய பலர் நமக்கு பலவிதமான வார்த்தைகளை கொடுப்பார்கள். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்றெல்லாம் நமக்கு பல வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார்கள். ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள்? யோசித்து பார்ப்போம். எத்தனை வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை வார்த்தைகள் ஏமாற்றத்தினுடைய சூழலுக்குள் நம்மை அழைத்து சென்றிருக்கிறது? யோசித்து பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் எப்பொழுதும் உத்தமராயிருக்கின்றவர். அவர் உத்தமராயிருக்கிறபடினாலே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் உத்தமம் நிறைந்ததாயிருக்கிறது, நீதி உள்ள வார்த்தைகளாயிருக்கிறது, உண்மை உள்ள வார்த்தைகளாயிருக்கிறது, சத்தியம் உள்ள வார்த்தைகளாயிருக்கிறது. சங்கீதம் 33வது சங்கீதம் 4வது வசனத்திலே நாம் அதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119வது சங்கீதம் 140வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் சரியான வார்த்தைகளை அவர் அனுப்புகிறவர். புடமிடுதல் என்று சொல்கின்ற பொழுது சுத்தப்படுத்தப்பட்டதான வார்த்தை. அவர் பரிசுத்த ஆகையினாலே அவர் அனுப்புகின்ற வார்த்தையானது பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிற வார்த்தையாயிருக்கிறது. அதைத்தான் பொன்னையை என்ன செய்வார்கள்?
புடமிடுவார்கள். எதற்காக என்று சொன்னால் அது சுத்தமுள்ள ஒரு பொன்னாக அதை கொண்டு வருவதற்காக, ஒரு சுத்தமுள்ள ஒரு அணிகலத்தை, அணிகலத்தை உருவாக்குவதற்கு அதை என்ன செய்கிறார்கள்? புடமிடுகிறார்கள். அதே போல கர்த்தருடைய வார்த்தையானது பரிசுத்தம் நிறைந்த ஒரு வார்த்தை, கரைதரை இல்லாத ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாய் கடந்து செல்கின்ற பொழுதும் அந்த மனிதனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை இது புடமிடுகிறதா இருக்கிறது. அந்த மனிதனுடைய சிந்தனைகளை சுத்தப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அதனால சங்கீதக்காரன் சொல்கிறார், உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக தெளிவாய் சொல்கிறார். இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, என் வார்த்தைகளில் ஒன்றாயும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பில்லை. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை கூட நம்ம சொல்லி விடுறோம். எத்தனை மணிக்கு வரோம் அப்படின்னு சொன்னா எத்தனை மணிக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, வர்றது கிடையாது. இந்த வேலையை திரும்ப இந்த நாள்ல நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் என்ன செய்வதில்லை, செய்வதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இனி தாமதிப்பதில்லை. அது தாமதம் செய்யாதபடிக்கு எந்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமோ அந்த கிரியைகளை உடனடியாக அது என்ன செய்யும், நிறைவேற்றி அது முடிக்கும். அந்த காலகட்டத்திற்குள்ளாக அது நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வார்த்தை. ஆகினால்தான் இந்த வார்த்தையானது தவறி போகாத வார்த்தையா இருக்கிறது. இப்படிப்பட்டதான இந்த வார்த்தை இஸ்ரவேலரிடம் என்ன செய்களை செய்தது, அதைத்தான் நம்ம வாசித்த வேத பகுதியிலே யோசுவாவுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம். 45வது வசனம் வரையுமாக அவர் சொல்லுகிற காரியம் 44வது வசனத்திலே தெளிவாக சொல்ல 2 காரியத்தை பற்றி சொல்கிறார். அதைத்தான் நான் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் 44வது வசனம் சொல்கிறார், கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்களை கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் என்ன செய்தார்? யுத்தம் இல்லாதபடிக்கு சத்துருக்கள் அனைவரையும் அவருடைய கைகளில் என்ன செய்தார்? ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. அது மாத்திரமல்ல, தான் வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த பிரகாரமாக 43வது வசனம், இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 காரியத்திலே ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகின்றார். அந்த வார்த்தைகளை அனுப்பின தேவன் அதை நிறைவேற்றுவதை தாமதம் செய்யாதபடிக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் இந்த வார்த்தைகளை என்ன செய்தார்? நிறைவேற்றி கொடுத்தார். முதலாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறது? 43வது வசனத்திலே தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். அந்த தேசத்தில் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? குடியிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது வசனம் பாருங்க, அது 43வது வசனம் கடைசியில அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். எந்த தேசம் இது? யாருடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். முற்பிதாக்களின் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் செய்கின்றார்? ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இங்கே 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று, உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இரண்டாவதாக உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவதாக என்ன சொல்கிறார்? உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். யார் மத்தியிலே? உலகத்தார் அனைவருடைய மத்தியிலும் நான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் சொல்கிறோமே. எப்படி நாம் அழைக்கின்றோம்? அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததான் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு அவரை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுகிறார் பாருங்க. எகிப்திலே இருக்கின்ற பொழுதும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்ச பிழைப்பிற்காக எகிப்திற்கு போனவர்கள். யோசேப்பினுடைய காலகட்டத்தில் இவர்கள் போனவர்கள். அந்த காலகட்டத்தில் இருந்து அவர்களுடைய பெருக்கமோ அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். எந்த தேசம்? அந்நிய தேசம்.
பஞ்சம் பிழைப்பிற்காக வாழ்வாதாரத்தை தேடி போன ஒரு தேசம் எகிப்து தேசம். அந்த தேசமானது எப்படிப்பட்டதாய் நிறைந்திருந்ததா? யாரால் நிரப்பப்பட்டதா? எகிப்தியர்களால் அல்ல, இஸ்ரவேலர்களால் நிரம்பி இருந்தது. அப்ப எங்க ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்க? ஆபிரகாமுக்கு உன் ஜனத்தை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவேன்? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் ஜனத்தை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்போது யாத்ராவுடைய புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது எகிப்திலே இந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கின்றார்? நிறைவேற்றி கொடுக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை தவறி போகலே. அதைத்தான் யோசுவாவை சொல்கின்றார் 45வது வசனத்திலே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எகிப்திலேயும் ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைவேற்றி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யாத்ராகம் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற யாத்ராகமும் 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விடுதலைக்காக கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தினுடைய சத்தம் எட்டப்படுகிறது. அவருடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் மோசேயை அனுப்புகின்றார். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொடுக்கின்றார். என்ன சொல்கின்றார்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை என்ன செய்வேன்? கொண்டு போவேன். கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன், நான் கர்த்தர். என் வார்த்தைகள், நான் உத்தமராயிருப்பது போல என் வாக்குத்தத்தங்களும் என் வார்த்தைகளும் உத்தமம் நிறைந்தது, அது தவறி போகாது. நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த காரியத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. நீங்கள் பண்படுத்தாத தேசம். கானான் தேசத்துக்கு போறாங்க, யார் போய் பண்படுத்துறாங்க? ஒருத்தரும் பண்படுத்தல. நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன், அவைகளில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும். அப்ப யார் நட்டிருப்பாங்க? கானானியர் நட்டிருப்பாங்க. அவங்க நட்டின திராட்சை தோட்டத்தினுடைய பலனை நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க? புசித்துக் கொண்டிருக்கிற பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். அதைத்தான் இங்க 43வது வசனத்துல இங்க அழகா தெளிவா சொல்றாரு. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரத்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? திராட்சையும் ஒலிவ பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேசம். இவர்கள் உழைக்கவில்லை, இவர்கள் நட்டவில்லை, பண்படுத்தவில்லை. ஆனால் அந்த தேசத்திலே ஆண்டவர்களை அழைத்துக் கொண்டு போய் என்ன செய்கின்றார்? அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நிறைவேற்றி கொடுத்தார். இரண்டாவது காரியம் வாசித்த பகுதியில் 44வது வசனத்திலே யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை நான் தருகிறேன். யுத்தம் வாழ்க்கையில யுத்தம் என்று சொல்கிற பொழுது ஏதோ தளவாடங்களை வைத்துக்கொண்டு போர் தளவாடங்களை வைத்துக்கொண்டு போரிடுவதுதான் யுத்தம் அப்படின்றதில்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் யுத்தங்களில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. வாழ்க்கை என்கின்ற களத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? இளைப்பாறுதலை தருவேன். அமைதலை இளைப்பாறுதல் என்று சொன்னால் அமைதலை நான் தருவேன். அமைதலை தருவேன். கொந்தளிக்கிறதான வாழ்க்கையிலே உனக்கு அமைதலை தருவேன். இயேசுவும் சீஷர்களும் படகிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். கடல் கொந்தளிக்கின்றது, காற்று வீசுகின்றது, பலமாய் வீசுகின்றது. படகு அமிழத்தக்கதாக அலைகள் எழுப்புகின்றது. ஆண்டவரை தட்டி எழுப்புகின்றார்கள் சீஷர்கள். ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகின்றார். என்ன சொல்கின்றார்? இறையாதே, அமைதலாய். அவர் சொன்ன இந்த வார்த்தை தவறி போகவில்லை. அங்கே அவர்களுக்கு ஒரு புதிதான ஒரு யுத்தம் அங்கே வருகிறது. என்ன யுத்தம்? வாழ்வா சாவா. கடல்ல போயிட்டு இருக்கிறோம், புயல் வந்துருச்சு.
இயேசு கிறிஸ்து அவர் நித்திரையை பண்ணி கொண்டிருக்கிறாரு. இப்போது நமக்கு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்தில் நமக்கு வாழ்வு கிடைக்குமா, சாவு கிடைக்க போகிறதா, மறிக்க போகிறோமா? ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், நம்பிக்கை இல்லாத ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்திலே ஆண்டவரை எழுப்பிட பின்பதாக ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகின்றார். அந்த வார்த்தை மாறி போகவில்லை, தவறி போகவில்லை. அவர் சொன்ன மாத்திரத்திலே கடலும் காற்றும் என்ன செய்தது? அடங்கி போனது. யுத்தம் இல்லாத அமைதலை கொடுக்கின்ற கர்த்தர். யோசுவாவுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தில் 23வது வசனம் வரை இருக்கிற பகுதியில் வாசித்து பார்க்கிறோம். யோசுவாவை கொண்டு அநேக பட்டணங்களை இஸ்ரவேல் பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் அநேக பட்டணங்களை அவருடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, 1 நாளாம் புத்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறது. 1 நாளாம் புத்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது சொன்னால் அமைதலை பெற்றிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலங்கள் வனாந்திரத்தில் கடந்து வந்தார்கள். எத்தனையோ புயல்கள், எத்தனையோ போராட்டங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் மீறி நடந்தபடினாலே கர்த்தர் அங்கே போர்க்களத்தை உருவாக்குகிறார். அவைகள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பின்பதாக மீந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை என்ன செய்தார்? கொடுத்தார் என்று நாம் திருமறையின் புறமாய் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே யோசுவாவினுடைய புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் அழகாக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமலே இளைப்பாறப்படினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் நெரிசினார், ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துக்களான தேவனை மாதத்தினுடைய முதல் நாளில் கடந்து வந்திருக்கின்றோம். எத்தனை யுத்தங்கள் நமக்கு வரப்போகிறது நமக்கு தெரியாது. எத்தனை விதமான சங்கடத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு போக போறோம் நமக்கு தெரியாது. எத்தனை நாம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றத்தினுடைய சூழல்கள் நமக்கு கொடுக்க போகிறது தெரியாது. கண்டை கட்டி காற்று விட்ட ஒரு கதை தான். இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. புயல் வீசிக்கொண்டுதான் இருக்கும், கொந்தளிப்பு வந்து கொண்டுதான் இருக்கும், படகு வாழ்க்கை என்கின்ற படகு அலசடிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் அனுப்பின வார்த்தை தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் தேசத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். வளமும் செழிப்பு நிறைந்த ஒரு தேசம் நம்முடைய இந்திய தேசம். இந்த இந்திய தேசத்திலே சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு சுதந்திரமாக்கி கொடுத்திருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, யுத்தம் இல்லாத ஒரு வாழ்வை, அமைதியின் வாழ்வை தேவன் நமக்கு அருளி செய்கிறார். அதனாலே இந்த மாதத்தின் நாட்கள் முழுவதும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் மனதில் கொண்டு, போர்க்களமாய் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட வருகின்றவர். அவர் வார்த்தையை கொண்டு என்னை என்ன செய்வார்? சுதந்திரமாக்கி தருவார் என்ற, விடுதலைக்கு கொடுப்பார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவரோடு கூட நாம் பயணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவதாக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம். உங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே தவறி போகவும் இல்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்தீர் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதத்தின் நாட்களை நீங்கள் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, கடந்து வந்ததின் பின்பதாக நாங்கள் யோசித்து பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம். இந்த காலங்களை நாங்கள் எப்படி கடந்து வந்தோம், இந்த பள்ளத்தாக்களை நாங்கள் எப்படி கடந்து வந்தோம் என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். கர்த்தர் உடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை நீங்களை கடந்து வர செய்வீர்கள். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் யுத்தம் இல்லாத ஒரு வாழ்வை நான் கொடுப்பேன் என்று நீர் சொல்லி பேசுவார். சத்துருவானவன் எங்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து யுத்தம் செய்கிற தேவனப்பா. எங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றவர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்றவர், எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வை கொடுக்கின்றவர். அந்த நிச்சயத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாங்கள் உண்மையிலே நாங்கள் பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு அருள்ந்தார். இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரம தந்தையே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனை நாமத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியை கம்பெடுத்து உற்பத்தி பிறந்தார். புதிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பாதத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் எழுதினார். பரமத்திலே சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை வலுவாசமே சென்றார். அவிடத்து உயிரோடு மற்றும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தால் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தையும் பாவமன்னிப்பும் சிறைமுறித்து நித்திய ஜீவன் கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையருக்கு முக்கியமான அறிவிப்புகள்.
அரசாங்கத்தினுடைய உத்தரவு வரும் மட்டுமாக நமக்கு காணொலி வழிபாடு தொடர்ந்து நடைபெறும். அதில் திருச்சபையுடைய பிள்ளைகள் அதில் நீங்கள் பங்கடையும்படியாக உங்களை அன்புடன் நினைவுபடுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஏலபாக்கி தொகைகள் அதிகமாக இருப்பதாக சொல்லி இந்த நாளிலே நம்முடைய பொருளாளர்கள் இடத்திலே தெரிவித்தார்கள். அது ஏலபாக்கி உள்ளவர்கள் தயவு செய்து உங்களுடைய பாக்கி தொகைகளை விரைவாக செலுத்தி ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக உங்களை அன்புடன் நினைவுபடுத்துகின்றேன். இன்னும் சந்தா காணிக்கை பாக்கி வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய சந்தா காணிக்கையில் செலுத்துங்கள். ஸ்தோத்திர காணிக்கையில் செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஆலயத்தில் வந்து எப்பொழுதும் உங்களுக்கு ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருப்பது, அது நீங்கள் ஆலயத்தின் உள்ளாக வந்து நீங்கள் ஜெபித்து உங்களுடைய ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்திச் செல்லும்படியாகவும் உங்களை அன்புடன் நினைவுபடுத்துகின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரண்டில் இருக்கிற பிதாவே, சேர்ப்பதாக ஆண்டவரே இந்த இலக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே எங்களை ஆளுநர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். ஆண்டவரே இந்த ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திடும். கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். எத்தனத்தில் ஒருவனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களை கிருபையளித்த சர்வருடைய கடவுளே, இரண்டு மூன்று பேராது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்குள்ளே அருளிச்சுவேன் என்று வாக்களிக்கிறேன். கர்த்தாவே, உமது அடிகளாய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக்கி எங்கள் விருப்பங்களை வேண்டுதலும் எப்போது நிறைவேற்றி ஏமேலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுநிலையத்தை ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. மாதத்தின் நாட்கள் முழுவதும் உடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் போஷிக்கப்பட்டவர்களாய் வழிநடத்தப்பட எங்களை தாழ்த்துகின்றோம், எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம்.
உடைய வார்த்தைகளிலே நாங்கள் முழு விசுவாசம் கொண்டு அவர்களை கைக்கொள்ளவும் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளவும் சமாதானத்தின் நிறைவின் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு இருந்தார் சுவாமி. இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் இருக்கின்ற இடத்திலிருந்து மை நோக்கி வைக்கின்ற விண்ணப்பங்களுக்கு தயவு கொண்டு செவி சாய்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே ஏற்ற நன்மை நீவுகளை கிருபையாய் படுத்துவது கட்டளையிடும் சுவாமி. கர்த்தாவே, இந்த வழிபாட்டிலே பங்கடைய முடியாத தடைப்பட்டு போன பிள்ளைகள் வருகிற காலகட்டங்களிலே இந்த வழிபாட்டிலே பங்கடைத்தக்கதான வாக்கியத்தை சாக்கியத்தை நீத்தார் சுவாமி. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துவோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிய உரிமைகள் பரவத்தினாமே. கர்த்தர் உங்களை பாராக. அவரது ஆவியில் இருப்பாராக. God bless you.